முத்தழகு இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே பரபரப்பா ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வேதா ரொம்ப தெளிவா முத்தழகு எங்க இருக்காங்களோ அங்கதான் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. முத்தழகு முன்னாடி முத்தழகு வீட்லயே தூளி கட்டிடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்தழகு யோசிச்சுட்டு, இங்க எல்லாம் பண்ண வேணாம் ஸ்வேதா, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வாங்கன்னு கூப்பிட்டோன்ன வேற வழியே இல்லாம முத்தழகும் ஒத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஸ்வேதா போய் பேச்சியம்மா கிட்டயும் சொர்ணத்துக்கிட்டயும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க முத்தழக. ஆனா முத்தழக கஷ்டப்படுத்துறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கே இந்த வீட்ல. பாண்டியம்மா சும்மா இருக்காம கொறன்னு தெரிஞ்சும் இவளையா கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுக்கு, இவ உனக்கு வளையல் போட்டுதான் நடு ரோட்ல குழந்தைய பெத்துட்டு வந்த. கூடவே ஸ்வேதாவோட அம்மாவும் வந்து ஸ்வேதா தான் சின்ன பொண்ணு கூப்பிடுறானா, இவளுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு மறுபடியும் குத்தி காட்டுறாங்க. ஸ்வேதா ஆனா அவங்க அம்மாவை திட்டி உள்ள அனுப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க, அந்த டைமை சீரியஸா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ரெஜினா வந்துடுறாங்க. நீ சொன்ன வாக்க காப்பாத்த முத்தழகு, இந்த வீட்டை விட்டு போகும்போது உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, இந்த டைவர்ஸ் பேப்பர் இதுல சைன் போடுன்னு கேக்குறாங்க ரெஜினா. பூமி உடனே, இப்படி பேப்பர் கொண்டு வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, உங்களால என்னையும் முத்தழகையும் பிரிக்கவே முடியாது, நான் வாழ்ந்தா முத்தழகோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. பேச்சியம்மா அஞ்சலி கிட்ட, நீ அடாவடி பண்ணி தான் முழுகாம இருந்தேன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தும் குழந்தைக்கு மரியாதை கொடுத்து உன்னை நான் வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்கேன், அது தெரிஞ்சிருந்தும் முத்தழகை இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி, நாங்க ஒண்ணும் வற்புறுத்தல, அவங்கதான் போட்டு தர்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப திமிராவே பேசுறாங்க. பூமி, ஸ்வேதா, அமுதன், ஸ்வர்ணம், பேச்சியம்மா எல்லாரும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடாத அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. இன்னொரு சைடு பாண்டியம்மா, ரெஜினா, அஞ்சலி, பூமியோட அப்பா எல்லாரும் சேர்ந்து நீ கையெழுத்து போட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு முத்தழகு, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட ஆரம்பிக்கிறாங்க. பூமியும் சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. கையெழுத்து போட்டு முடிக்கிறாங்க. அப்பாடா, கையெழுத்து வாங்கியாச்சப்பா அப்படின்னு ரெஜினாவும் அஞ்சலியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, 10 செகண்ட் கூட அந்த சந்தோஷம் நிலைக்கலங்க. அந்த டைவர்ஸ் பேப்பர் மேலேயே முத்தழகு வாமிட் எடுத்துறாங்க. ஐயோ, பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சே அப்படின்னு ரெஜினாவும் அஞ்சலியும் ஷாக் ஆகுறாங்க. முத்தழகுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பூமி பயப்படுறாரு. சொர்ணம் முத்தழகு கிட்ட, முத்தழகு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்வேதாவும், வாமிட் எடுக்கிறீங்க, மயக்கம் வருது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், ஸ்வேதா கொஞ்சம் முத்தழக செக் பண்ணுன்னு பூமி சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.